வணக்கம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். இது மேபி 10 மார்க்கா இருக்கும். சம் யூனிட்ஸ்ல வந்து இது 5 மார்க்ல கேட்கறாங்க. சம் அட்டானமஸ் காலேஜ்ல. பட் இது 8 மார்க் ஆர் 10 மார்க் இருக்கு. பாசிபிள் இருக்கும். கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஃபைண்ட் ஐகன் வேல்யூ. அவனே சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் தான். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் என்ன? A ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ். இதுதான் வந்து நம்மளுடைய சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அவனே கிவன் சொன்னாலும் அதை நம்ம ப்ரூவ் பண்ண தேவையில்ல. கம்ப்யூட் ஆல் ஐகன் வேல்யூஸ். ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும் என்ன வேணும்? கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வேணும். அப்போ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா என்ன? டிட்டர்மினன்ட் ஆஃப் A மைனஸ் லாம்டா I ஈக்குவல் டு 0. இதனோட ஷார்ட்கட் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுற ஐடியா என்னது? லாம்டா கியூப். என்னது இது 3/3 மேட்ரிக்ஸ். அப்போ கியூபிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். அப்போ என்னாச்சு? லாம்டா கியூப் மைனஸ் S1 லாம்டா ஸ்கொயர் பிளஸ் S2 லாம்டா பிளஸ் மைனஸ் வந்து ஆல்டர்னேட் சைன் சேஞ்ச் பண்ணும். அப்போ மைனஸ் S3 ஈக்குவல் டு 0. இப்போ நம்மளுக்கு S1 என்ன தெரியும்? S1 ஈக்குவல் டு சம் ஆஃப் த மெயின் டயகனல் வேல்யூ. சம் ஆஃப் த மெயின் டயகனல் ஆஃப் ஏன்னு வரும். அண்ட் S2ங்கிறது என்னது? சம் ஆஃப் த மைனர் ஆஃப் த மெயின் டயகனல் ஆஃப் ஏன்னு வரும். மெயின் டயகனல் ஆஃப் ஏன்னு வரும். அண்ட் S3 வந்து என்ன ஆகும்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு வரும். இப்போ நம்ம கொடுத்துக்கிற மேட்ரிக்ஸ் 6 2 2 2 3 1 2 1 3. அப்போ டயகனல் எலிமெண்ட் என்ன? 3 3 6 6 plus 6 12. அப்போ ஆட்டோமேட்டிக்காக S1ஓட வேல்யூ வந்து 12 ஆயிடும். அப்போ இந்த இடத்துல S1க்கு தொலை என்ன போட்டுருவோம்? 12 போட்டுருவோம். அடுத்து சம் ஆஃப் த மைனர் ஆஃப் த மெயின் டயகனல் வேணும். மெயின் டயகனலோட மைனர், அதாவது இந்த 6ஓட மைனர் என்ன, 3ஓட மைனர் என்ன, இந்த கடைசி 3ஓட மைனர் என்ன, அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். மைனர் ஆல்ரெடி ப்ளஸ் 2 ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த 6 சொல்லிப்போனா அது கரஸ்பாண்டிங் ரோஸ் காலம்ஸ் கட் பண்ணிடணும். அப்போ மீதி இருக்கிற எலிமெண்ட் வருது. அதாவது ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் கட் ஆயிரும். அப்போ 3 1 1 3 அப்படின்னா 3 3 9 9 மைனஸ் 1 வரும். அதாவது நம்ம இங்கே எழுதிக்கிறேன் 3 1 1 3 எழுதிக்கிறேன். இதுதான் 6ஓட மைனர் பிளஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 3ஓட மைனர் வேணும். அப்போ கரஸ்பாண்டிங் ரோஸ் காலம்ஸ் கட் பண்ணிடுங்க. கரஸ்பாண்டிங் ரோஸ் காலம்ஸ் கட் பண்ணிங்கன்னா 6 2 2 3 வருது. அதை எழுதிருப்பீங்க. 6 2 2 3 வருது. அதை என்ட்ரி பண்ணிக்கங்க. ப்ளஸ் கடைசி 3ஓட நம்மளுடைய மைனர் கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ ரோவும் காலமும் கட் ஆயிடும். அப்போ 6 2 2 3 அகைன் வருது. அதுக்கு என்ன வருது? 6 2 2 3ன்னு வருது. இப்போ இதை நம்ம S2ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். S2ஓட வேல்யூ என்ன ஆகும்? 3 × 3 வந்து 9 9 மைனஸ் 1 6 × 3 வந்து 18 18 மைனஸ் 4 ப்ளஸ் 6 × 3 18 மைனஸ் 4. ஸோ இதுதான் நம்மளுடைய இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு S2ஓட வேல்யூ கிடைச்சிடும். ஸோ S2ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தலாமா? S2ஓட வேல்யூ சிம்பிளிஃபை பண்ணுங்க. என்னாச்சுன்னு? தட் இஸ் ஈக்குவல் டு 8 ப்ளஸ் 14 ப்ளஸ் 14 28 36. இதுதான் நம்மளுடைய S2ஓட வேல்யூ. சரி, அடுத்து S3 யாரு? S3ங்கிறது நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் A. இங்கே டிட்டர்மினன்ட் ஆஃப் A இங்கேயே கண்டுபிடிச்சலாம். இங்கே கீழே போனால் ஸ்க்ரீன் தெரியல. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கேயே கண்டுபிடிச்சலாம் S3. அப்போ S3 ஈக்குவல் என்னது? டிட்டர்மினன்ட் ஆஃப் A. அப்போ வருத்தபடி 6 வெளியே எடுப்பீங்க. 6 வெளியே எடுத்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 3 1 1 3 வரும். ஆல்டர்னேட் சேஞ்ச் பண்ணணும். மைனஸ் 2 வெளியே எடுக்கணும். டிட்டர்மினன்ட்டுக்கு கரஸ்பாண்டிங் ரோஸ் காலம்ஸ் கட் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு கிடைக்குது 2 1 2 3ன்னு வருது. ப்ளஸ் கடைசி 2 எடுக்குங்க. கடைசி 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா கரஸ்பாண்டிங் ரோஸ் காலம்ஸ் கட் ஆயிடுச்சுன்னா இந்த கடைசி 2, அப்போ ரோவும் காலம் கட் ஆயிரும். 2 3 2 1 வருது. 2 3 2 1 வருது. அப்போ இது சிம்பிளிஃபை பண்ண என்ன வருது? 6 3 × 3 9 9 மைனஸ் 1 வந்து 8 மைனஸ் 2 2 × 3 வந்து 6 6ல் 2 போச்சுன்னா 4. அடுத்தது ப்ளஸ் 2 போடுறீங்க. 2 மைனஸ் 6 அப்போ என்னாகும்? மைனஸ் 4 ஆயிடும். அப்போ நம்மளுக்கு என்னது? 48 வருதா? 6 × 8 வந்து 48. 4 × 2 வந்து 8 மைனஸ் 8 மைனஸ் 8. அப்போ நம்மளுக்கு என்ன ஆச்சு? மைனஸ் 16. அப்போ 48 மைனஸ் 16 ஈக்குவல் டு 32ன்னு வருது. சரி, டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ நம்மளுக்கு என்ன ஆச்சு? 32ன்னு வருது. சரிங்களா? அப்போ நம்ம 32ன்னு நம்ம என்ட்ரி பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம இந்த குவாட்ராடிக் ஈக்குவேஷன் வந்து கியூபிக் ஈக்குவேஷன் நம்ம வருது. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு கியூபிக் ஈக்குவேஷன் தான். அப்போ லாம்டா கியூப் மைனஸ் S1 நீங்கள் என்ட்ரி பண்ணி பாருங்க. 12ன்னு மைனஸ் 12 லாம்டா ஸ்கொயர். S2 வந்து 36 ப்ளஸ் 36 லாம்டா மைனஸ் S3 வந்து 32 ஈக்குவல் டு 0. இதுதான் நம்முடைய கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்.
அந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் நீங்க சால்வ் பண்ணும்போது கிடைக்கிறதா வந்து நம்மளுடைய ஐகன் வேல்யூஸ். ஓகேங்களா? இது யூசிங் கேசியோ 991 எம்எக்ஸ் மாடல் போட்டாலும் சரி, இல்ல எஃப்எக்ஸ் மாடல் போட்டாலும் சரி, இல்ல மேனுவலா சிந்தெடிக் டிவிஷன் வச்சு நம்ம சால்வ் பண்ணாலும் சரி. சிந்தெடிக் டிவிஷன் வச்சு சால்வ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? சிந்தெடிக் டிவிஷன் முன்னாடி நீங்க 1ல 0 ஆகுதா, 2ல 0 ஆகுதான்னு பார்த்துட்டு இது பண்ணுங்க. ஸோ நான் டைரக்டா 2க்கு போறேன். கொஞ்சம் ஈஸியா இருக்குங்கோசரம் நீங்க 1ல போட்டு பாருங்க. 1 -1 2 -2 அப்படி போட வேணும். இதனோட கோஎஃபிஷியன்ட் எழுதிக்கணும். சிந்தெடிக் டிவிஷன் அப்ளை பண்றேன். லாம்டா கியூப்க்கு பக்கத்துல எது இல்லைன்னா அது மீனிங் வந்து 1. லாம்டா ஸ்கொயருக்கு வந்து -12 இருக்குது. பட் லாம்டாக்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சைனோட இருக்குது. அப்போ 36. லாம்டா திடிக்கு வந்து -32 இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் என்ன போட போறேன்? 1 போட்டு பாருங்க, 2 போட்டு பாருங்க. இது பெரிய நம்பரா வரதுனால நான் மேபி 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கிறேன். அதனால 2 ஸ்டார்ட் பண்ணினா அப்போ 0. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இங்க என்ன இது வேணா போடுங்க. 1 -1 2 -2 போட்டுட்டு கடைசியா நம்மளுக்கு 0 வரணும். எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாருங்க. 1 + 0 வந்து 1. இந்த 2 எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணுங்க. 1 × 2 வந்து 2. அப்போ -12 + 2 வந்து -10. அப்போ 2 × 10 வந்து -20. அப்போ -20 எவ்வளோ கிடைக்குது? 16 கிடைக்குது. 16ன்னா 16 × 2 32ன்னு வருது. -32 + 32 வந்து 0ன்னு வருது. அப்போ 0 வந்தா ஃபேக்டர். இல்லைன்னா ஃபேக்டர் கிடையாது. அப்போ லாம்டா ஈக்குவல் டு 2ங்கிறது இஸ் எ ரூட் நாட் எ ஃபேக்டர். லாம்டா -2 இஸ் எ ஃபேக்டர். இது வந்து ரூட்ன்னு இருக்கும். சரிங்களா? அப்போ கீழே வர்றது வந்து என்ன பண்ணணும்? ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். கீழே வர 2 எலிமெண்ட்டை நம்ம என்ன பண்ண போறோம்? குவாட்ராடிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். அது எப்படின்னா 1 × லாம்டா ஸ்கொயர். இது வந்து லாம்டா ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட். இது லாம்டாவோட கோஎஃபிஷியன்ட். இது கான்ஸ்டன்ட். அப்போ என்னாச்சு? -10 இருக்குது. அப்போ -10 லாம்டா ப்ளஸ் 16 ப்ளஸ் 16 அது 16 ஈக்குவல் டு 0. சரிங்க. இப்போ இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும். இது -10 இது வந்து +16 இருக்குது. அப்போ -10 + 16 எப்படி இருக்கும் அப்படின்னா 8 × 2 வந்து 16. 2 மல்டிப்ளை பண்ணும்போது வருது. அப்போ மைனஸ் சைன் மைனஸ் லாம்டா அண்ட் -2 ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கலாம். அப்போ லாம்டா ஈக்குவல் டு ஆட்டோமேட்டிக்காக 8 அண்ட் லாம்டா ஈக்குவல் டு எகைன் 2ன்னு வருது. அப்போ பார்த்தீங்கன்னா லாம்டா ஈக்குவல் டு 8, லாம்டா ஈக்குவல் டு 2, லாம்டா ஈக்குவல் டு 2ன்னு வருது. அப்போ நம்மளுக்கு 2 டிஸ்டிங்க்ட் ரூட் அண்ட் 1 ஈக்குவல் ரூட் அப்படிங்கிற கான்செப்ட்ல நமக்கு வருது. பட் நம்ம கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க அப்படின்னா ஃபைண்ட் த கரஸ்பாண்டிங் ஐகன் வெக்டர்ஸ் கேட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சது. ஐகன் வேல்யூஸ் கேட்டுக்கிறாங்க. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தெரியும். ஐகன் வேல்யூஸ் கேட்டுக்கிறாங்க. ஐகன் வேல்யூஸ் யார் யாரு? லாம்டா ஈக்குவல் டு 2, 2, 8. இதுதான் நம்மளுடைய ஐகன் வேல்யூஸ். அப்போ ஐகன் வெக்டர் கண்டுபிடிக்கணும். ஐகன் வெக்டர் வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்டிங் ரூட்டை கண்டுபிடிச்சிங்க. அதாவது 2 கண்டுபிடிச்சிங்க, 8 கண்டுபிடிச்சிங்க. அதுக்கப்புறம் 2க்கு வாங்க. ஒரு 2க்கு வந்தீங்கன்னா ரெண்டாவது 2 எப்படி பண்ணணும்? இது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னால ஆர்த்தோகனல் ப்ராப்பர்ட்டிஸை அப்ளை பண்ணிட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? இப்போ போலாமா? 1 by 1 இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 1 by 1 சால்வ் பண்ணி காட்டுறேன். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்குற மேட்ரிக்ஸ் எகைன் காப்பி பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா திரும்ப திரும்ப அங்கே போயிட்டு இருக்க வேண்டியதாகுது. அதனால் நான் திரும்ப என்ட்ரி பண்ணிட்டேன். மேட்ரிக்ஸ்க்கோசரம் நீங்கள் கார்னரில் வைக்கிறேன். மேட்ரிக்ஸ் திரும்ப திரும்ப பார்க்க முடியாதக்கோசரம் நீங்கள் கார்னரில் வச்சுறேன். ஐகன் வெக்டரோட ஃபார்முலா என்னன்னா a மைனஸ் லாம்டா I இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ ஏவோட வேல்யூ இதுதான். லாம்டா வந்து நிறைய இருக்குது, 3 வேல்யூ. நம்ம 1 by a1 போட போகிறோம். அப்போ கார்னர் டயகனல் மட்டும் நம்ம லாம்டா மைனஸ் ஆகும். அதாவது 6 மைனஸ், ஏன்னா ஐங்கிறது என்னது? லாம்டா ஐங்கிறோட மேட்ரிக்ஸ் என்ன? டயகனல் மட்டும் லாம்டாவாக இருக்கும். 0 0 மற்றதெல்லாம் 0வாக இருக்கும். தட் மீன்ஸ் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் தான் மாறிடும். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஐங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. 1 0 0 0 1 0 0 0 1 ஆயிரும். அப்போ இதோட லாம்டா மல்டிப்ளை பண்ணும்போது இந்த மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ வாங்க, இந்த டயகனல் மட்டும் தான் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். மற்றதெல்லாம் என்ன வேல்யூ ஏ இருக்குதோ அதே தான் இருக்க போகுது. அப்போ 2 3 மைனஸ் லாம்டா 1 2 1 3 மைனஸ் லாம்டா இன்ட்டு எக்ஸ். எக்ஸோட வேல்யூ x1 x2 x3 ஈக்குவல் டு 0. இப்போ லாம்டா வேல்யூ என்ன? லாம்டா ஈக்குவல் டு 8, லாம்டா ஈக்குவல் டு 2, லாம்டா ஈக்குவல் டு 2. அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் ஈஸியாக முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன? லாம்டா ஈக்குவல் டு 8. அப்போ லாம்டா ஈக்குவல் டு 8 அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? 6 மைனஸ் 8. 6 மைனஸ் 8 வந்து -2. ஆல்ரெடி இங்கே 2 இருக்குது, 2 இருக்குது. இங்கே ஒரு 2 இருக்குது. 3 மைனஸ் 8. 3 மைனஸ் 8 வந்து -5. 1ன்னு வந்துடும். அண்ட் ஆல்சோ 2 2 3 மைனஸ் 8 ஏற்கனவே 5 எழுதிக்கிறோம். -5 அதை எழுதிடுங்க. இன்ட்டு x1 x2 x3
ஈக்குவல் டு இது மேட்ரிக்ஸ் ஃபார்ம் 0ன்னு போட்டுக்கிறோம். பட் 0 0ன்னு போட்டுருங்க. இது ஆக்சுவலா வெக்டர் 0ன்னு நம்ம வெக்டர் அது மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதிக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தெரியும். ரோ காலம் மல்டிப்ளை பண்ணணும் பண்ணிடுங்க. அப்போ என்னாச்சு? -2x1 + 2x2 + 2x3 = 0. இந்த மாதிரி காமனா டிவைட் ஆச்சுன்னா அது காமனா டிவைட் பண்ணி எழுதிக்கங்க. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் மைனஸ் இருக்கக்கூடாது. அப்போ -2 டிவைட் பண்ணிட்டீங்கன்னா x1 - x2 - x3 = 0. இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. அடுத்து ரெண்டாவது ஈக்குவேஷன் 2x1 - 5x2 + x3 = 0. இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது என்ன பண்ணுவோம்? மூணாவது ஈக்குவேஷன் அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணிட்டு என்ன கிடைக்கும்? 2x1 + 2x2 - 5x3 = 0. இது மூணாவது ஈக்குவேஷன். சரி, இது 3 ஈக்குவேஷன் கிடைச்சிட்டு இந்த 3 ஈக்குவேஷன் ஈக்குவல் ஈக்குவேஷன், அதாவது கோஎஃபிஷியன்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. இதனோட கோஎஃபிஷியன்ட் 1, இதனோட கோஎஃபிஷியன்ட் 2, இதனோட கோஎஃபிஷியன்ட் -1, இதனோட கோஎஃபிஷியன்ட் -5, இதனோட கோஎஃபிஷியன்ட் -1, இதனோட கோஎஃபிஷியன்ட் 1. அப்போ ரெண்டு ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா நான் ஈக்குவல் ஈக்குவேஷன். ஓகே, அதாவது ஈக்குவல்ட்டா இல்லை, டிஃபரெண்ட் ஈக்குவேஷன் அண்ட் ஆல்சோ ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன். ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் இருக்குது. அதனால் டேரெக்டாக எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு யூஸ் பண்ணாத மெத்தட் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் ரேஷியோ மெத்தட் இருக்குது. அந்த கிராஸ் ரேஷியோ மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது எப்படின்னா x2 x3 x1 x2 இந்த மாதிரி எழுதிக்கிங்க. கரஸ்பாண்டிங் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ எழுதிக்கிங்க. இதில் கரஸ்பாண்டிங் கோஎஃபிஷியன்ட் இதை ஈக்குவேஷன் 1 இதுக்கு இது எழுதிச்சு கொஞ்சம் லென்த்தாக போக்கு. இதே எழுதுனா தப்பு கிடையாது. ஈக்குவல் வேல்யூ டிவைட் பண்ணி போட்டால் அதனால் நம்ம இதை எழுதுறோம். இதனோட கோஎஃபிஷியன்ட் 1, x2ஓட கோஎஃபிஷியன்ட் பாருங்க -1, x3ஓட கோஎஃபிஷியன்ட் -1. அப்போ ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் x2ன்னு கொடுத்துக்கிறேன். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? x2ஓட கோஎஃபிஷியன்ட் எழுத போகிறோம் -1 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோடது. இது எதனோடது? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோடது. அடுத்து நான் எழுத போது ஏன்னா ரெண்டு டிஃபரெண்ட் ஈக்குவேஷன் இருக்கலாம். சேம் ஈக்குவேஷன் எடுக்கிறது மூணுமே டிஃபரெண்ட் ஈக்குவேஷன், எனி டிஃபரெண்ட் டூ ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் 2 எடுத்துட்டு சால்வ் பண்ண போகிறேன். அப்போ -1, x3 வந்து -1, x1 வந்து 1, இது வந்து -1. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது? 2 - 5 3 இருக்குது. x2ஓடது -5 இருக்குது. அதனால -5, x3ஓடது 1, x2ஓடது 2, எகைன் -5 வருது. ஸோ இந்த மாதிரி எழுதின பின்னாடி கிராஸ் ரேஷியோ எப்படி அப்ளை பண்ணிக்கிறோம்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. கோஎஃபிஷியன்ட் வேல்யூ எழுதிட்டேன். இப்போ x1 டிவைடட் பை ஃபர்ஸ்ட் ரெண்டோட டிட்டர்மெண்ட். ஃபர்ஸ்ட் ரெண்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரெண்டோட டிட்டர்மெண்ட் அதை எழுதிடுங்க. அதாவது ரெண்டு கிராஸ் பண்ணிட்டு -1 -5 1 எழுதிடுங்க. அடுத்தது x2 வந்து ஃபர்ஸ்ட் காலத்தை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்குது எழுதுறீங்க. -1 1 -1 1 1 2. அடுத்து லாஸ்ட் ஒன் வந்து லாஸ்ட் கடைசி 2 மட்டும் எழுதிக்கங்க. என்னாச்சு? 1 -1 2 -5. இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற மேட்ரிக்ஸ். அப்போ என்ன வரணுங்கிறது நம்ம ஐடியா யூஸ் பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ணுங்க. That is equal implies that x1 divided by -1 determinant value தான் -1 -5. That is equal to x2 divided by -2. ஓகேங்களா? -2 கொஞ்சம் இதாகிடுச்சு, நான் அடிச்சுட்டு போட்டுறேன். x2 divided by -2 -1. Next x3 divided by 1 into -5 -5 plus 2. அப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் x1 divided by -6, x2 divided by -3 and x3 divided by also -3. ஸோ எல்லாமே மைனஸாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் நம்ம 3ஆல் இருக்கிறனால கட் பண்ணிக்கலாம் காமன் டிவைஸை. இப்போ இது 2 1 1ன்னு வரும். அப்போ நம்மளுடைய x1ஓட வெக்டர் என்ன ஆச்சுன்னா 2 1 1ன்னு வருது. இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஐகன் வெக்டர் λ = 6 வருது. ஸோ அடுத்த ஐகன் வெக்டர் பார்த்தலாமா? அடுத்த ஐகன் வெக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மேட்ரிக்ஸ்க்கு திரும்ப என்ட்ரி பண்ண மேலே போகிறதுக்கு இல்லாமல் நான் திரும்ப என்ட்ரி பண்ணுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு 2 ஐகன் வெக்டர் கிடச்சிடும். 3வது ஐகன் வெக்டருக்கு வந்து நம்ம வந்து இது பண்ணணும். என்ன பண்ண போகிறேன்? அடுத்த λ = 2. அப்போ a மைனஸ், அதாவது 6 - 2. மற்றது வந்து என்னது? 2 2ன்னு வரும். அடுத்தது 2 3 - 2 1ன்னு வரும். 2 1 3 - 2ன்னு வரும். ஏன்னா ஆல்ரெடி 6 - λ 3 - λ 3 - λ எப்படி வரும் நான் கற்றுக் கொடுத்துட்டேன். அதான் நம்ம வந்து a மைனஸ் λi இன்ட்டு x = 0 தான் நம்மளோட ஐகன் வெக்டர் சொல்லியிருந்தேன். அப்போ அதில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். எக்ஸுங்கிறது என்ன? x1 x2
and x3 equal to 0, 0, 0. அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் என்னாச்சு? 4, 2, 2, 2, 1, 1, 2, 1, 1. இங்கே என்ன கிடைக்குது? x1, x2, x3 கிடைக்குது. இங்கே ஈக்குவல் என்ன கிடைக்குது? 0, 0, 0 கிடைக்குது. இதை வந்து நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எகைன் அப்ளை பண்ணுங்க. கரஸ்பாண்டிங் ரோஸ் அண்ட் காலம்ஸ். அப்போ என்னாச்சு? 4x1 plus 2x2 plus 2x3 equal to 0. இது காமனாக 2ஆல் டிவைட் ஆகுது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்? 2x1 plus x2 plus x3 equal to 0. இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. இது கரஸ்பாண்டிங் ரோஸ் காலம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு எங்கே என்ன கிடைக்குது? 2x1 plus x2 plus x3 equal to 0. And also 2x1 plus x2 plus x3. இது தேர்ட் ரோவும் அது மல்டிப்ளை பண்ணணும் மட்டும் இதாக வருது. இப்போ நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும். 3 ஈக்குவேஷன் பார்த்தா சேமாக இருக்குது. பாருங்க, நீங்கள் காமனாக டிவைட் பண்ணிட்டு போகணும். காமனாக டிவைட் பண்ணாத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ஈக்குவேஷன் சேமாக இருக்கிற மாதிரி தெரியும். காமனாக டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 ஈக்குவேஷன் சேமாக இருக்குது. நம்மளுக்கு எனி 2 ஈக்குவேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கூட நம்ம கிராஸ் ரேஷியோ மெத்தட்ஸ் வச்சு சால்வ் பண்ணலாம். 3 ஈக்குவேஷன் சேமாக இருக்கும்போது ஒரு ஈக்குவேஷன் 3மே சேம் தானே. அப்போ அந்த ஒரு ஈக்குவேஷன் எடுத்து எழுதுங்க. x1 x2 plus x3 equal to 0. இப்போ என்ன பண்ண போறோம்னா 3 ஈக்குவேஷன் 0 and a வந்து என்னது? சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அப்படிங்கும்போது லாம்டா வந்து ஒரு 2க்கு கண்டுபிடிக்கணும். மொத்தம் 2 2 கிடைச்சிருக்குது. லாம்டா சேம் ரூட்ல இந்த 2க்கு மட்டும் நான் ஒரு ரூல் அப்ளை பண்றேன். x3 equal to 0ங்கற மட்டும் நான் இங்க என்ட்ரி பண்ணிடுறேன். அப்ப என்ன கிடைக்கும்? 2x1 plus x2 equal to 0. அப்ப 2x1 equal to minus x2. அப்ப x1 divided by minus 1. இங்க வந்து minus 1 இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. x2 divided by 2. ஆல்ரெடி என்ன தெரியும்? x3 also equal to 0 ன்னு போட்டீங்க. சரிங்களா? அப்ப இது equal to 0. அப்படின்னா என்ன கிடைக்குது? x2 ஓட ஐகன் வெக்டர் என்ன கிடைக்குதுன்னா -1, 2, 0 ன்னு வருது. சரிங்களா? இது நாம ஈக்குவல் ஈக்குவேஷனால இந்த கேஸ் எடுத்துட்டோம். அண்ட் ஆல்சோ சிமெட்ரிக்குன்னு வந்துட்டாவே நம்ம என்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்ண போறோம்னா அதுதான் அவன் தேர்ட் ரூல் சொல்லிக்கிறான். சிமெட்ரிக்கு வந்தனால தான் அவன் 3வது ஐகன் வெக்டர் டிஸ்டிங்க் ஐகன் வெக்டர் கண்டுபிடிக்க சொல்றதுக்காக அவன் ஆர்த்தோகனல் ப்ராப்பர்ட்டிஸை அப்ளை பண்ண சொல்றான். சரிங்களா? அவன் தான் சோ தட் ஐகன் வெக்டர்ஸ் ஆர் ஆர்த்தோகனல்னால நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். அண்ட் டிஸ்டிங்க் ஐகன் வெக்டர் வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? ஈக்குவல் இல்ல ஆர்த்தோகனல் நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். அதாவது நம்ம கிட்ட இருக்கிறது என்னது? x1 and x2 இருக்குது. x1 transpose into x2 equal to நம்ம 0 ன்னு ப்ரூவ் பண்ணணும். எங்க சைடு இன்னொரு லாம்டா equal to 2 இருக்குதுல, அதுக்கு இன்னும் ஐகன் வெக்டர் கண்டுபிடிக்கணும்ல. அப்படின்னா இதை நம்ம ஆர்த்தோகனல் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டு நம்மள லாம்டா 3 ஓட லாம்டா 3 ஓட வேல்யூ வச்சு x3 நம்ம கண்டுபிடிச்சலாம். சரிங்களா? இது -1, 2, 0 இதனோட வேல்யூ ஐகன் வெக்டரோட வேல்யூ இது இருக்குங்களா? அடுத்து இன்னொரு ஐகன் வெக்டர் என்ன இருக்குது? இன்னொரு ஐகன் வெக்டர் மேல இருக்கும் பாருங்க. 2, 1, 1 2, 1, 1 இருக்குது. சரிங்களா? இப்போ அப்ளை பண்ணலாமா? x2க்கு பதிலா என்ன பண்ண போறீங்க? 2, 1, 1 இருக்குது. இதுக்கு பதிலா டிரான்ஸ்போஸ்னா ரோ வைஸ் எழுத போறீங்க. -1, 2, 0 இருக்குது. சரிங்களா? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க 0 வருதுன்னு. -1 into 2 -2. 2 into 1 plus 2. 0 into 1 0. அப்ப என்னாச்சு? ஆட்டோமேட்டிக்கா 0 ஆயிடுச்சு. அப்ப 0 ஆச்சுன்னா that vector is called a orthogonal vector. அப்ப ஆர்த்தோகனல் வெக்டர் எடுத்துட்டீங்கன்னா 2 வெக்டர் ஆர்த்தோகனல் தானே. அப்ப 3வது வெக்டர் வந்து நமக்கு தெரியாது. அது லாம்டா equal to 2 ஓட தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அது வந்து தெரியாதனால நம்ம என்ன எடுத்துக்கலாம்? L, M, N ன்னு எடுத்துக்கோங்க. இல்ல x1, x2, x3 ன்னு எடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது நம்ம தானே எடுத்துக்கிறோம். அப்ப என்ன பண்ண போறோம்? ஆர்த்தோகனல் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைனால x1 transpose into x3 equal to 0 and x2 transpose into x3 equal to 0ங்கிற கேஸ் அப்ளை பண்ணுங்க. இப்போ இதை அப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? ஆல்ரெடி x1 ஓட வேல்யூ தெரியும். என்ன கிடைச்சது? 1 சாரி 2, 1, 1 நினைக்கிறேன். செக் பண்ணிக்கிற மேல 2, 1, 1 x1 ஓட வேல்யூ அதை டிரான்ஸ்போஸ் பண்ண இது வந்து என்னது? L, M, N. L, M, N. மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 2L plus M plus N equal to 0. இந்த x2 ஓட வேல்யூ என்ன? x2 ஓட வேல்யூ இப்பதான் போட்டோம். -1, 2, 0 ன்னு போட்டோம். x3 ஓடது L, M, N ன்னு போட்டோம். அப்ப இதனோட வேல்யூ என்ன கிடைக்கும்? -L plus 2M plus 0N equal to 0.
அப்ப இந்த 2 ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணா தேர்ட் ஐகன் வெக்டர்ஸ் கிடைச்சிடும். அப்ப சால்வ் பண்ணலாமா? நம்ம எப்படி x2, x3க்கு வச்சோமோ அதே மாதிரி இங்க என்ன வைக்க போறோம்? m, n, l, m ன்னு வைக்க போறோம். m ஓட கோஎஃபிஷியன்ட் 1, n ஓட கோஎஃபிஷியன்ட் 1 and l ஓட கோஎஃபிஷியன்ட் 2, இதோட கோஎஃபிஷியன்ட் 1. இந்த ஈக்குவேஷன் வச்சு அடுத்து இந்த ஈக்குவேஷன் வச்சு 2, 0, -1, 2. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? LMN வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். அப்ப L divided by corresponding determinant கண்டுபிடிச்சோமா 2 into 1 into 0 0 2 னா -2 ஆயிடுச்சு இது equal to m divided by 1 into 0 is 0 1 into -1 அது 1 into -1 இது 0 ஆயிடும் அப்போ -1 ஆயிடுச்சு that is equal to n divided by 2 into 2 4 4 இது வந்து 2 into 2 4 -1 into 1 வந்து -1 பட் இங்க +1 ஆயிடும் அப்போ 4 plus 1 5 ஆயிடும் அப்போ என்னாச்சு L வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்குது -2 M வேல்யூ -1 and N வேல்யூ 5 வருது N வேல்யூ எவ்வளவு வருது 5 வருது சரிங்களா அப்ப நம்ம இதை என்ன பண்ண போறோம் இது ஓவராலா எடுத்து நம்ம x3 வெக்டர் எழுதி போறோம் அப்ப x3 ஐகன் வெக்டர் என்ன ஆகுது -2 -1 5 ஆகுது சரிங்களா இது லாம்டா ஈக்குவல் டு 2 ஓடது அடுத்து மூணு ஐகன் வெக்டர் எழுதுங்க x1 ஓடது என்ன வந்தது 2 1 1 ன்னு வந்தது இது லாம்டா ஈக்குவல் டு 8 ஓடது அடுத்து x2 என்ன வந்தது அது எழுதிருங்க -1 2 0 ன்னு வந்தது இது லாம்டா ஈக்குவல் டு 2 என்ன வந்தது 2 நம்ம ரெண்டு 2 இருக்கும் இது வந்தது இதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க சால்வ் பண்ணி பாருங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க